குட் ஈவினிங் டு ஆல். ஆல்ரெடி இஃப் கிளாஸில் வந்து 4th வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். இதோட இஃப் கிளாஸ்ன்ற டாப்பிக்கு முடிஞ்சுது. இப்போ கவனிங்க, 11th 12th இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டைப் 1 டைப் 2 சொல்லியிருந்தேன். அந்த 2 டைப் நல்லா தெளிவாக பார்த்துக்கும். மொத்தம் இங்கே 11th 12th இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 27, 28, 29, 30 இந்த 4 கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் இஃப் கிளாஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த 4 கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கிளாஸ் வந்து டைப் 1 டைப் 2 டைப் 3 மூணில் ஏதாவது ஒரு டைப்பில் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 3 டைப் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது லாஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ரீரைட் யூஸிங் இஃப் கிளாஸ் இப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரீரைட் யூஸிங் இஃப் கிளாஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போது அன்லெஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஒன்று வரும். அந்த அன்லெஸுக்கு பதிலாக இஃப்பை பயன்படுத்தி எழுதுன்னுவாங்க. அல்லது இஃப்பை கொடுத்துட்டு அன்லெஸை மாற்றி எழுதுன்னுவாங்க. அந்த இஃப்னுடைய அன்லெஸுடைய மீனிங் மாறம் இஃப்பில் பயன்படுத்தி எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்லெஸ் வி பிளான் மோர் ட்ரீ வி காண்ட் சேவ் அவர் பிளானட். நம்ம மரத்தை வளர்க்கலைன்னா நம்ம இந்த கோலை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அன்லெஸ் அப்படின்னாவே நெகட்டிவ் மீனிங் கொண்டது. இப்போது அந்த அன்லெஸிபிள் இஃப்பை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 விதம் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இஃப் வி பிளான்ட் மோர் ட்ரீ, நம்ம அதிக மரங்களை வளர்த்தா, அதிக மரங்களை வச்சா, வி கேன் சேவ் அவர் பிளானட், நம்ம கோலை காப்பாற்றலாம் அப்படின்ற அர்த்தம். இப்போ கவனிங்க, சென்டென்ஸ் நம்பர் 2 நல்லா பாருங்கள். அன்லெஸ் you go for a walk regularly you can't reduce your weight. நீ ரெகுலராக நடக்கலைன்னா உன்னுடைய எடையை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 விதமான ஆன்சர் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இஃப் யூ டோன்ட் கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி யூ காண்ட் ரெடியூஸ் யுவர் வெயிட். நீ ரெகுலராக நடக்கலைன்னா உன்னுடைய எடையை குறைக்க முடியாது. இப்போ பாருங்கள், அந்த அன்லெஸ் சென்டென்ஸுக்கும் இஃப் சென்டென்ஸுக்கும் ஒரே மீனிங் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன இந்த எக்ஸாம்பிள் வித்தவுட் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ்ன்னு கேட்டான்னா இந்த மாதிரி எழுதணும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கூட இஃப்பை பயன்படுத்தி கூட எழுதணும். ரைட்டு, கீழே பாருங்கள். இஃப் யூ கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி, நீ ரெகுலராக நடந்தால் யூ கேன் ரெடியூஸ் யுவர் வெயிட், நீ என்ன செய்வ, உன்னுடைய எடையை குறைக்கலாம். இந்த 2ல் எது எழுதுனாலும் எக்ஸாம்பிள் ரைட்டு தான். இப்போது வித்தவுட் சேஞ்ச் த மீனிங் அப்படின்னும் போது பாருங்கள், இந்த அன்லெஸ் வரதுனால அன்லெஸ் நெகட்டிவ் வேர்டு, இஃப் வந்து பாசிட்டிவ் வேர்டு. அப்போது இஃப் பயன்படுத்தும் போது நீ என்ன செய்யணும், நெகட்டிவாக மாற்றினா அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வெர்பு பாருங்கள், கோ ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால டோன்ட் போடுறோம். இதே சப்ஜெக்ட் ஹியர் இருந்தால் டஸ்ன்ட்டு போடணும். அதே வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிடின்ட்டு பயன்படுத்தும். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3, you will not reach your goal unless you chase your dream. இப்போ என்ன பண்ணிக்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மெயின் கிளாஸை முன்னாடியும் இஃப் கிளாஸை பின்னாடியும் கொடுத்துட்டாங்க, கம்மா கொடுக்காம. இப்போ நீ என்ன செய்யணும், 2 விதம் ஆன்சர் பண்ணலாம். இப்போ அந்த அன்லெஸிபிள் இஃப்பை மாத்திரமா. இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் சேஸ் யுவர் ட்ரீம், இப்போது என்ன வந்திருக்கு, யூ வரதுனால சேஸ்ன்றது ப்ரெசன்ட் அதனால் டோன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் யூ டோன்ட் சேஸ் யுவர் ட்ரீம், நீ உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணலைன்னா யூ வில் நாட் ரீச் த கோல், உன்னோட கோலை ரீச் பண்ண முடியாது. இது அன்லெஸுக்கு மீனிங் மாறாமல் இருக்கக்கூடியது. சப்போஸ் இஃப் கிளாஸில் எழுதணுன்னா பாருங்கள், இஃப் யூ சேஸ் யுவர் ட்ரீம், உன்னோட ட்ரீமை நீ சேஸ் பண்ணால் யூ வில் ரீச் கோல், உன்னுடைய கோலை நீ அடைவே அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ், மிஸ்டர் அன்வர் would not sponsor my higher education unless I studied well. இப்போ நல்லா பாருங்கள், unless I studied well, இந்த இஃப் கிளாஸை பின்னாடியும் மெயின் கிளாஸை முன்னாடியும் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இங்கே கம்மா கொடுக்கல. இப்போ இதனுடைய ஆன்சர் நல்லா நோட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த அன்லெஸுக்கு மாறாத மீனிங் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல். இங்கே பாருங்கள், அங்கே மீதி முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே டோன்ட் இருந்துச்சு, இங்கே டிட் நாட் வந்திருக்கு. ஏன்னா அந்த சென்டென்ஸில் ஸ்டடீடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக மாற்றும்போது என்ன செய்யணும், டிட் நாட் ஸ்டடி வெல். நான் நன்றாக படிக்கவில்லை என்றால் மிஸ்டர் அன்வர் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன், அதாவது அன்வர் என்பவர் வந்து என்னுடைய மேற்படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா?
இதோட இஃப் கிளாஸில் அனைத்து வீடியோயும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். மறக்காமல் இந்த 4 வீடியோமே நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் 10th 11th 12th மாணவர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில் பப்ளிஷ் பண்ணது 1 மார்க். அடுத்து டைப் 1 டைப் 2 டைப் 3 பார்த்திங்கன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய 2 மார்க். இந்த 3 டைப்லேருந்து ஒரு டைப் கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம் கொஷின் வரும். இந்த நான் பப்ளிஷ் பண்ண இந்த கொஷினையே நீங்கள் நல்லா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் தவிர எந்த மாடலும் கேட்க மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் அதிகமாக எனக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் வீடியோ போட எனக்கு ஊக்கமாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.